ஒரு 2 ஆஃபர் இருக்கு. அந்த 2 ஆஃபர்ல நம்ம எத செலக்ட் பண்ணணும்? அதாவது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர் நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம கரண்ட் ஜாப்ல ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்திருப்போம். இந்த 2யும் எப்படி மேட்ச் பண்ணணும்? அல்லது நம்ப ஹையர் சேலரியோ, இல்ல ஹையர் நம்பர்ஸோ, ஹையர் பொசிஷனோ குடுக்கும்போது, அதுதான் ஜெயிக்கும் அப்படின்றது உண்ம கிடையாது. ஒரு கம்பெனில நம்ம ஆஃபர் நம்ம குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஃபர் ஏன்னு வச்சுக்கங்க. ஆஃபர் பின்றது இன்னொரு கம்பெனியா இருக்கலாம். அல்லது நீங்க இப்போ வொர்க் பண்ற கம்பெனியா கூட இருக்கலாம். ஆனா, இப்போ ஹையர் பேஸா ஒரு கம்பெனி குடுக்குறாங்க அப்படின்னா, அங்க போயிட்டு வர தூரம், அதுக்கப்புறம் எந்த மேட்சிங் கிடையாது அந்த வேலைக்கு. அதே மாரி ஹை காஸ்ட் வந்து அந்த சிட்டில நீங்க அங்க போய் ரீலொகேஷன் ஆனீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆப்ஷன் ஏ வச்சுட்டாலும், ஆஃபர் பில பார்த்தீங்கன்னா, அது ரிமோட் ஜாபா இருக்கலாம். நீங்க ஸ்ட்ராங்கா அதுக்கு நீங்க மேட்ச் பண்ற மாரி வொர்க் பண்றது இருக்கலாம். அதாவது நீங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே வேலைய மேட்ச் பண்ற மாரி தான் அந்த வேலை. மேபி இந்த 2 வேலையும் செஞ்சீங்கன்னா, இதையே வச்சுக்கிட்டு உங்க ஃபியூச்சர் குரோத் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் இருக்கலாம். மேட்ச் இருக்கலாம். அதே மாரி அது லோ காஸ்ட் சிட்டியா இருக்கலாம். நீங்க ரீலோகேட் ஆக தேவையில்ல. நீங்க திரும்பி இதே சிட்டில தான் இருக்க போறீங்க. ஸோ, இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, லோ பேஸ் சேலரி வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா, பி ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா பேப்பர்ல கம்மியா இருந்தாலும், ஏ ஆப்ஷன விட கம்மியா செலவு குடுக்கும். ஸோ 2யும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, பி தான் ஜெயிக்கும். நீங்க ஒரு வேலை ஏற்கனவே இருப்பீங்க. இன்னொரு வேலை தேடிட்டு இருப்பீங்க. அல்லது இருக்கிற ஜாபுக்கும், இல்ல போற ஜாபுக்கும் என்ன மேட்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு திடீர்னு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா, அங்க போயிட்டு திருப்பியும் அதே ப்ராப்ளம் நீங்க அனுபவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பும் உண்டு. ஸோ, எப்பயுமே நம்பர்ஸா அத மேட்ச் பண்ணி பாருங்க. அந்த நம்பர்ஸ எப்படி மேட்ச் பண்றது அப்படின்றத தான் நம்ம இந்த மாடல் ஃபுல்லா பார்ப்போம். வாங்க.